ஓகே, இப்போ இந்த கோசன் ஃபேஸ் 2 டெல்டா வந்து நம்ம ராக்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் நான் பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ பாருங்கள், நான் எல்லா ஆக்ஷனும் நான் பண்ணுவேன். ப்ளஸ் அட்டாக்கிங், டிஃபென்ஸு, கீப்பு எல்லா ஆக்ஷனும் நான் பண்ணுவேன். நீங்கள் அந்த ஹிட்டிங் சவுண்ட் கேட்கும் போது தெரியும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். பேப்லெட்டோட ஐஃபிஎல் 66 தான் போட்டிருக்கேன் ஸ்ட்ரிங்கில். ஸோ அந்தளவுக்கு செம்மையாக ரிப்பல்ஷன், ஃபோர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம கீப் வைக்கும்போது சரி, டிசப்ஷன் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும், கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஈவன் நம்ம இன்டர்மீடியட் பிளேயரும் ப்ளஸ் அட்வான்ஸ் பிளேயரும் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டி, நல்லா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சரி, டியூரபிலிட்டி வைஸ் சரி எல்லாமே பெட்டராக இருக்கும். நீங்கள் அந்த ஹிட்டிங் சவுண்ட் பாருங்கள். நான் ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த ராக்கெட்டோட ஃப்ளெக்சிபிள் பாருங்கள். ஸோ இந்த ராக்கெட்டு இது இருக்கிறதே இது பெஸ்ட்டு ப்ரைஸு. இந்த ராக்கெட் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஹெட்டும் சரி நல்லா ஹெவியாக இருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ராக்கெட் நல்லா கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கும். குட் குவாலிட்டி, ஃபினிஷிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் அட்டாக்கிங் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்தமாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ராக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.